எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 19வது தசகம். இன்னைக்கு 19வது தசகம் தக்ஷன் தோற்றம். பிருது மகாராஜனின் பேரனின் பிள்ளையும் பிருதுவைப் போல் தர்மசீலனும் வைதீக கர்மங்களில் ஈடுபாடு கொண்டவருமான பிராசீன பர்ஹிஸ் என்பவர் சதத்ருதி என்ற மனைவியிடம் தங்களுடைய கருணையின் முளைகள் போன்றவர்களும் நல்ல புத்தி படைத்தவர்களுமான பிரசேதஸ் என்ற 10 புத்திரர்களை பெற்றெடுத்தார்கள். பிருது, விஜிதாஸ்வன், ஹவிர்தானன், பிராசீன பர்ஹிஸ், பிரகிஷ்மதர் என்ற பிரசேதசர்கள் 10 பேர். உலகின் படைப்பில் பற்றுக்கொண்ட தந்தையின் கட்டளையால் தங்களை தியானம் செய்து தவம் புரிய விரும்பிய அந்த பிரசேதசர் 11 மேற்கு கடலின் கரையில் உள்ள மனதிற்கினிய சிறந்ததோர் தடாகத்தை கண்டனர். அப்பொழுது தங்களது புண்ணியமான அந்த தடாகத்திற்கு தங்கள் பக்தர்களின் சிறந்தவரான ஸ்ரீ ருத்ரன் எழுந்தருளினார். அவர் தங்களது பக்தர்களை காண விரும்பி மிக்க ஆவலுடன் பிரசேதர்களின் முன் தோன்றி அவர்களுக்கு தங்களை பற்றிய ருத்ரகீதை என்ற ஸ்தோத்திரத்தை உபதேசித்தருளினார். அந்த பிரசேதசர்கள் தடாகத்தின் மத்தியில் இருந்து கொண்டு ருத்ரகீதை 10,000 வருஷங்கள் ஜபித்து தங்களை வழிபட்டார்கள். தங்களிடமே ஒன்றுபட்டு பிரம்மானந்த ரசச்சுவையில் மூழ்கியிருந்ததால் இவர்களுக்கு தவத்தில் இத்துணை காலம் சென்றது துருவனை போன்று தவம் குறுகிய காலத்தில் பூர்த்தியாகவில்லை. இந்த பிரசேதசர்களின் மிகவும் அதிகமான ஈடுபாட்டுடன் செய்யப்பட்ட தவங்களினால் வேள்விகளை அழிப்பதிலேயே கருத்துடையவனாக இருந்த வேணனும் கூட தூயவனானான். இவருடைய தந்தையான பிராசீன பர்ஹிஸும் தன் இல்லத்திற்கு எழுந்தருளிய நாரத மகர்ஷியால் ஆத்ம ஞானம் உபதேசிக்க பெற்று தங்களிடம் லயம் அடைந்தார். கருடவாகனாகி தாங்கள் 8 திருக்கரங்களிலும் சுதர்ஷன சக்கரம் முதலிய ஒளிவீசும் ஆயுதங்களுடன் அனைத்து புறங்களிலும் பரவி நிற்கும் காந்தியுடனும் கருணை பொங்க பிரசேதசர்களின் முன் வந்து தோன்றினீர்கள். அப்பொழுது தங்களிடம் எந்த ஒரு வரத்தையும் யாசிக்காத பிரசேதசர்கள் மேல் கருணை மீதுர பரம பக்தர்களான உங்களை நினைப்பதே உடல் படைத்த அனைத்து மக்களுக்கும் நன்மை வைப்பதாக இருக்கட்டும், இந்த ருத்ரகீதை வேண்டுவோர் வேண்டுவதை கொடுப்பதாக விளங்கட்டும் என்ற வரங்களை அளித்தீர்கள். பிரசேதசர்களே, நீங்கள் வனதேவதையாக மரங்களின் பெண்ணான வார்ஷியை மனைவியாக அடைந்து 10 லட்சம் ஆண்டுகள் இன்புற்று இருங்கள். அவளிடத்தில் தக்ஷன் என்ற புத்திரன் பிறக்கட்டும். அதே நொடியில் நீங்கள் என்னை வந்தடைவீர்கள் என்று மகிழ்வுடன் அவர்களுக்கு வரமளித்தீர்கள் அல்லவா? பிறகு அந்த பிரசேதசர்கள் பூமியை அடைந்து மறைந்து கொண்டிருந்த மரங்களை கடுஞ்சினம் கொண்டு எரிக்கத் தொடங்கிய போது பிரம்மதேவர் அவர்களை தடுத்தார். தங்களுடைய வரத்தின்படி வனதேவதையால் அளிக்கப்பட்ட வார்ஷி என்ற பெண்ணை மணந்து தாங்கள் குறிப்பிட்ட காலம் முடியும் வரை இன்புற்று வாழ்ந்தார்கள். பிரசேதசர்கள் தக்ஷனை மகனாக பெற்று பல யாகங்களை செய்து நாரத மகர்ஷியிடமிருந்து பெற்ற ஞானத்தினால் பிரம்மானந்த பதவி அடைந்தனர். ஹே குருவாயிரப்பா, அத்தகைய பெருமை பெற்ற தாங்கள் என்னை காக்க கடவீர்கள். உத்தானபாத மன்னனின் வம்ச சரித்திரம் இத்தோடு முடிந்தது. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.